அண்மை செய்தி இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய், டோஹா, அபுதாபி, பஹ்ரைன் செல்லும் விமானங்கள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போர் பதற்றத்தின் காரணமாக சென்னை விமானங்கள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து டெல்லி வழியாக இஸ்ரேல் செல்லும் ஏர் இந்தியா விமானங்களுக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவானது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன் வணக்கம். தற்பொழுது சென்னை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையான போர் ஏற்பட்டு உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகள் இடையே பதட்ட நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பல வெளிநாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து சென்னையில் இருந்து துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள், அதே போல் அந்தந்த நாடுகளில் இருந்து சென்னைக்கு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் அனைத்தும் தற்காலிகமாக மறு உத்தரவு வரும் வரை ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் தோஹாவில் இருந்து சென்னைக்கு வரும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம், சென்னையில் இருந்து தோஹா செல்லும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் ஆகியவைகளும் ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை இஸ்ரேல் இடையே நேரடி விமான சேவைகள் இல்லை என்றாலும் ஏர் இந்தியா விமானங்கள் சென்னை, டெல்லி, இஸ்ரேல் இடையே இணைப்பு விமானங்களாக வாரத்தில் 4 நாட்கள் இயங்கி வருகிறது. அந்தந்த விமானங்களிலும் சென்னையில் இருந்து டெல்லிக்கு வழியாக இஸ்ரேல் நாட்டிற்கு டெல் அவீவ் நகருக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானங்களில் பயணிகளுக்கு பயண டிக்கெட்டுகளை வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலைமை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், நிலைமை சீரானதும் மீண்டும் சென்னை, டெல்லி, இஸ்ரேல் நாடுகளுக்கான இணைப்பு விமானங்களில் டிக்கெட்டுகள் வழங்குவது தொடங்கப்படும் என்றும் ஏர் இந்தியா தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கிடையே மேலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே சென்னை விமான நிலையத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் விமான பயணிகள் அனைவரும் தங்கள் பயணிக்க வேண்டிய விமான நிறுவனங்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் இயக்கப்படுகிறதா, ரத்தா என்பது கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் விமான பயணங்கள் திட்டமிட்டபடி அறிவிக்கப்பட்டுள்ளதும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, பயணிகளுக்கு வேறு ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? விமானங்களை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது அடுத்து அவர்களுக்கு முன்னறிவிப்பாக மெசேஜ்கள் அனுப்பி வைத்ததாகவும், மின்னஞ்சல் மூலமும் மெசேஜ்கள் அனுப்பி இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து இருக்கிறார்கள். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பூபாலன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.